வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டுக்கு அலைகடல் என திரண்டு சென்ற வெலக்கல்நத்தம் ஊராட்சியில் வன்னியர் இளைஞர்கள் முன்னின்று அழைத்து சென்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ். கௌரம்மாள் சம்பத் அவர்கள் தலைமையில் மாமல்லபுரம் மாநாட்டுக்கு அழைத்து சென்றனர். தமிழ்நாடு முழுவதும் வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை பகுதியில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இன்று நடைபெற்றது. இதில் தமிழின போராளி, சமூக நீதி காவலரும், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனருமான மருத்துவர் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்தும் மாநாட்டும் நிகழ்விற்கு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் வடக்கல்நத்தம் ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ். கௌரம்மாள் சம்பத் அவர்களின் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் அலைக்கடலென திரண்டு சென்றனர். இதில் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் கிஷோர்குமார், கந்தசாமி உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். இன்னுயிர் தந்து இனமானம் காத்த வன்னியர் குல சிங்கங்களே, எண்ணிய செயலை எண்ணிய படியே நடத்தி முடித்த தங்கங்களே, எங்கள் வன்னியர் சங்கத்தின் அங்கங்களே. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது, இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது, இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல, உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல, உங்கள் 21 உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது. வன்னியர் மட்டும் வாழ்ந்திடல்ல, அனைவருக்கும் பயன் தருவது. 108 ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது. எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது. ஐயா ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது, இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. கண்ணியம் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. கண்ணியம் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. 3% மட்டுமே ஒதுக்கி முழுவதும் சுரண்டிய கூட்டத்தில் முதுகு எலும்பை உடைத்து எறிந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே. தன்மானம் காத்த தமிழ்மானம் காத்த உங்கள் தியாகம் பெரியது. அந்த தியாகம் தானே
வன்னிய மக்களை நாடாளும் படியாய் செய்தது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. எங்கள் தளபதி மாவீரன் தேகுரு சீரிய தலைமையில் அணி திரள்வோம். இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம். எங்கள் தளபதி மாவீரன் தேகுரு சீரிய தலைமையில் அணி திரள்வோம். இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம். தடுத்தே வைத்த நியாயத்தை இன்றே அரியணை ஏற்ற சூளுரைப்போம். ஒடுக்கி வைத்த மக்களை உயர்த்த உங்களைப் போலவே உயிர் தருவோம். விடுதலைக்கெதிராய் எவர் வரினும் அவர் தடைகளை தகர்த்து முன்னேறுவோம். வீர வணக்கம் செய்து வன்னியர் விடியலை தேடி போரிடுவோம். இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது. இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது. ஜோலார்பேட்டை பிளாக்கு, ஜோலார்பேட்டை உள்பட்ட ஒன்றியம், விளக்கல்லாத்த ஊராட்சியில் குடிச்சோர், செட்டேரி, வீரகவுண்டனூர், சென்னகவுண்டனூர், மமதாபுரம், விளக்கல்லத்தம், லட்சும்பரம், கிட்டப்பைனூர், நந்திபண்டா, பைனப்பள்ளி ஆகிய கிராமத்திலிருந்து சுமார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆணைப்பட்ட இந்த மகாநாட்டுக்கு இந்த ஊராட்சியிலிருந்து ஜோலார்பேட்டை ஒன்றியத்திலிருந்து இத்தனை கிராமத்திலிருந்தும் நாங்க சுமார் ஒரு 250 பேரு இந்த மகாநாடு தமிழ்நாடு முழுவதும் நடப்பது மகாநாட்டுக்கு சிறப்பாக ஐயா அவர் நடத்துவதற்கு சிறப்பாக நடப்பது என்று இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.